பக்கம். 500 95 பக்கம். சவுண்ட் கேக்குது. 500 595 பக்கம். சூரோட பெயர் ஸ்டார்ட் பண்ணும். الشمس. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا تجلاها. என்ன என்ன புதிய ஓதல் வருது? எங்கேக்கு தஜல்லாஹான்னு சொல்லி جلاها. والنهار إذا جلاها والليل إذا يغشاها. لا. ரெண்டாவது பிழை. என்ன இது இப்படியா ஓதுரு? 3 வயசுல ஓதும் சரியா? பிழை வராங்க. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها. قد أفلح من زكاها وقد خاب من دساها. كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. பிழை 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 பெரிய பிழை. மூச்சு முட்டை ஓதுனது ஒரு பிழை, உன்னை செஞ்சு ஓதாம ஓதுனது ஒரு பிழை, ஒழுங்கா டோன் எடுக்காம ஓதுனது இன்னொரு பிழை. சொல்லிதான் நீங்க பழமுறை சொல்லி. فكذبوه فعقروها فكذبوه فعقروها فدمدم ஃபகருஹாண்டா ஐனுங்க. ஃபகருஹான்னா வருது, ஐன் வருது இல்லையே? فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. இதுலயே ரிப்பீட் பண்ணி ஓதுறீங்க. ரிப்பீட் பண்ணாம ஓதுறதுக்கு சந்தர்ப்பம் வைக்கிற நீங்க. அது அந்த யோசனை வருது இல்லையே? فكذبوا فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. ஓடத்தான் பாக்குறீங்க. ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டு வந்து ஓத வந்தா எல்லாம் குலைச்சுதான் போகுது. ஆனா விளங்குதா? ஓடுறதுதான் ரெடி ஆகிட்டு வாங்க. ஓத ரெடியா இருந்தா மாறி விலங்கல்ல. அப்படிதான் பிள்ளை வராதே. திருப்பதும் வா.
فكذبوه فعقروها فدمدم عليهم பல பல ربهم அலைஹிம் ரிப்பீட் பண்ணா பல அந்த வசனம் ரிப்பீட் பண்ணாம போய் பாப்பாருங்க ஃபர்ஸ்ட் விளங்குதா சொல்லுது அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணாம ஓதலாம் அது விளங்குதா சார் இன்னைக்கு அலைஹிம் அங்கல மூச்சு நிக்க பாக்கு மூச்சு முட்டு ஆகுது அவங்களுக்கு மூச்சு முட்டுறதுக்கு நீ பாட்டேலா அப்படி மூச்சு முட்டுற வரைக்கும் போதுனா மௌத்தாதான் போகணும் வசனத்தை பேலன்ஸ் பண்ணி ரெண்டா உடச்சு கொள்ளணும் மூச்சு வசனத்தை ஃபுல்லா ஓதையலுமா ஒரே மூச்சுல உடத்தையும் இல்ல ஏலா அப்ப எங்க நிப்பாட்டி உடச்சு கொள்ளணும் உங்களுக்கு நினைச்ச மாதிரி மூச்சு முட்டுற இடத்துல உடைச்சா கஷ்டம் தான் குர்ஆன்ல எங்களுக்கு நிப்பாட்டினா எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொள்ள இயலும் ரிப்பீட் இல்லாம ஓதிக்கொள்ள இயலும் அதுக்கு ஏத்த வகையில நாங்க நிப்பாட்டணும் விளங்குதா சொல்லுது இல்லாட்டி வேற ஒரு குர்ஆன் ஒன்று எழுதி எழுதி வேற வசனத்தை போட்டு எழுதி தான் எடுக்கணும் உங்களோட மூச்சு முட்டுற லெவலுக்கு ஓதுறடா ஹனாக்குரிய குர்ஆன் ரெண்டு ஸ்பெஷலா ஒன்று எழுதுவாரு ம் فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها ولا يخاف هنا ولا يخاف نجد ولا يخاف ها ولا அப்படியாக்கி ولا يخاف அப்படிதானே ولا யார் வீட்டுறது இப்ப யார் வீட்டுறது சரி போதும் புரா மூணாவது முறை ஓதுப்படுது பாப்போமா எத்தனை முறை ஓதுவாங்க சரி ஃபர்ஸ்ட் தவத ஆ நிப்பாட்டில இருந்தவத வேறுங்க வெஸ்ட்ல எத்தனை பேரை வந்தீங்க எத்தனை பேரை வந்தீங்க அரை பக்கம் கூட இல்லை ரெண்டு பேரும் விடலாம் அரை பக்கம் வேண்டாம் நாலஞ்சு பேரை வந்துட்டு ம் بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء சவுண்ட் போய்க்கிட்டு والأرض சவுண்ட் போய்க்கிட்டு وما طحاها சவுண்ட் போய்க்கிட்டு والأرض وما والنهار إذا جلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها ونفس وما إلا فألهمها ونفس وما ونفس وما விளங்குதா ونفس وما இல்ல சி என்று போகக்கூடாது சியும் வாவு தான் வரணும் சட்டம் என்ன ونفس وماல தன்மீனுக்கு பின்னால சொல்லுங்க பார்க்கட்டுதே தன்வீனுக்கு பின்னால ம் தன்மீனுக்கு பின்னால தன்மீன் அப்படியா இல்ல
வாவ் வந்திருக்கிறது. அதனால் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தன்வினைக்கு பின்னால் வா வந்து இருப்பதனால் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். என்ன செய்யணும்? இப்படி சட்டம் சொல்றது. இப்படியா சட்டம் சொல்லி படிச்சதெல்லாம் எல்லாம் மறந்து. போய் போய் பில 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 பில. சட்டம் சொல்றது பிழை. என்ன சட்டம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியா கொண்டே ஃபுல்லா கேள்விதான் போதையில இல்ல, நிறைய கேள்வி இருக்கு. மன் ஜக்காஹா என்ன சட்டம்? மன் ஜக்காஹா. மூணுக்கு பின்னால் எப்பாடு எழுத்து. விலங்குல சத்தமா சொல்லணும். கேள்வி கேட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு பதில் சொன்னா அந்த பதில்ல ஒரு பிரயோசனம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன விட தெரியாது. அதான் அர்த்தம் அது. கேள்வி கேட்டு அடுத்த செகண்ட் இதான் விஷயம் என்று குறிக்க சொல்லணும். நான் சொல்ல அப்பதான் தெரியல. விலங்குல உங்களோட சவுண்டே இருக்குது இல்ல. சுக்குனுக்கு பின்னால் உனக்கு பின்னாலா? பின்னால் என்ன பின்னால் எப்பாடு என்னமோ பின்னால். எழுத்து ஜா என்னமோ வந்திருக்கிறது. பின்னால் பின்னால் தான் கேக்குது. வேற ஒன்றும் கேக்குது இல்ல. நூனுக்கு பின்னால் இஃபாடு எழுத்து ஜா வந்திருக்கிறது. அதனால் ஜாவை நூனை ஜா மூலமாக மறைத்து உன்னோட ஓத வேண்டும். அரைவாசி பேத்திட்டு இன்னும் 2 நாள் பாடம் கேட்டா முக்காவாசி பேத்திடும். சொன்ன சட்டத்துல அரைவாசி பேத்திட்டு அரைவாசின்னு சொல்ற காவாசி பேத்திட்டு இன்னும் 2 நாள் பிறகு அரைவாசி போயிடும் போல இடத்தான் பாருங்க. ம் சட்டம் பிழை. சென்னை ஒழுங்கு பிழை. மன் தஸ்ஸாஹா. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் இஃபாடு எழுத்து தால் வந்திருக்கிறது. அதனால் நூனை தா மூலமாக மறைத்து உன்னாவுடன் ஓத வேண்டும். இதின் ஆசை. கேள்வி டைம் முடிஞ்சு. நாளை தான் சொல்லணும். பி then begin. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் பா வந்திருக்கின்றது. இப்போ செய்யப்பட்ட அதனால் மீமுக்கு பின்னால் நூனை பாபினா சட்டம் சட்டம் தெளிவில்லை. சட்டம் தெளிவில்லை. வனப்சின் வ என்ன சட்டம்? வனப்சின் வ. தன்வீனுக்கு பின்னால் பின்னுக்கு புறவு ஒரு எழுத்து என்ன செய்யறது? தன்வீனுக்கு பின்னால் ஒரு சட்டம் எழுத்து வாவ் தன்வீனுக்கு போறோம். தன்வீனுக்கு போறோம். இப்படி பிழை சொல்லப்படாது. இப்படி சொல்றது பிழை வராது. கேள்வி கேட்டா அடுத்த நிமிஷம் மிக தெளிவாக பதில் வரணும். அப்பதான் அடுத்த மோதி விஷயம் தெரியும் அர்த்தம். அல்லது அப்படி நிப்பாட்டிட்டு சட்டத்தை தான் படிக்கணும் வீட்டு பேர் போதையில.
கேட்டகரியில ஒரு கேள்வி மட்டும் தான் டைமுக்கு ஆன்சர் வந்தீங்க. மன் அத்வா ஸ்கிரீனை பார்த்து ஆன்சர் பண்ணுவீங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் சவுண்ட் இல்ல, சத்தமா சொல்லுங்க, விடை சொல்லுங்க. இதுவாம் விலா முன்னாடி நல்ல எழுத்து. விஷயம். மன் பகில உன்சா. டைம் டைம் டைம். கேள்வி கேட்டு 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் எப்பாடி எழுத்து சா வந்திருக்கிறது. அதனால் நூனை சா மூலமாக மறைத்துவத வேண்டும். பில லக்கும் ச இயக்கும் ல. டைம் ப்ளீஸ். அன்ஹு நோ ஆன்சர். ஃபஅன் நூனுக்கு பின்னால் நூனுக்கு பின்னால் என்றாலே பில. அஹதின் ஐ. ஆன்சருக்கு டைம் ஃபினிஷ். ஆன்சர் டைம் ஃபினிஷ். ஹைருன் லக. ஹைரன். அடுத்த கிளாஸ்ல பேச கேள்வி டே கேட்ட எல்லா சட்டத்தையும் ரிப்பீட் கேட்பேன். ஆன்சர் பண்ணதான் ஓது, இல்லாட்டி ஓதுரு இல்லை. போயிட்டு ரெடி ஆகும். ரெக்கார்டை கேட்டு ரெடி ஆகும். கேள்வி கேட்டு 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இடையில போயிட்டு பின்னால் என்று சொல்லி பின்னுக்கு திரும்பி பார்த்து போயிட்டு விட்டு வெளியே வந்து இறங்கி பார்த்து வீட்டுக்கு பின்னி போயிட்டு வந்து பார்த்து பதில் சொல்றல. பின்னால்டா பின்னுக்கு ஆன்சர் பண்ணி கொண்டு போகணும். தன்வினுக்கு பின்னால் இதுதான் பிலா உன்னோட எழுத்து லா வந்திக்குது. எனவே நாங்க ரெண்டையும் சேர்த்து உன்னோட ஓதணும். சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால் இல்லாஹ் எழுத்து யா வந்திக்குது. எனவே நாங்க உன்னா இல்லாம வெளிப்படுத்தி ஓதணும். சுக்குன் செய்யப்பட்ட நூலுக்கு பின்னால் எஃபாட் எழுத்து வந்திக்கு. எனவே நாங்க இப்படி சொல்லிக்கொண்டே போகணும். வெளியில போயிட்டு சென்னால் போனால் வந்தால் வீட்டுக்குள்ள போனால் வந்திக்குது போயிட்டு பார்த்துட்டு வரேன் ரெண்டு சைடு பார்த்துட்டு அப்படி சொல்லல. கரெக்டாக சொல்லிக் கொண்டு போகணும். படிச்சாச்சு எல்லாம். ரெடி ஆயிட்டு வாங்க. ரெக்கார்டு கேளுங்க, ரெடி ஆகும். திருப்பி எனக்கு சூரத் ஷம்ஸ் ஓதணும். நான் வார கிளாஸ்ல ஓதணும் என்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி எல்லாம் ஆன்சர் பண்ண தான் ஓதலாம். நல்லது ஓதையில